வணக்கம், நான் உங்க சாய் பாலாஜி. வாருங்கள், வாழ்க்கையை வளப்படுத்துங்கள். சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப். நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர். இப்ப நீங்க தாம்பரத்துல இருந்து வரணும்னு முடிவு பண்ணீங்கன்னா கரெக்டா 18 கிலோமீட்டர்ல, செங்கல்பட்டுல இருந்து வரணும் முடிவு பண்ணீங்கன்னா கரெக்டா 13 கிலோமீட்டர்ல, ரெண்டுத்துக்கும் சென்டர்ல மெயின் ரோட்ல சர்வீஸ் ரோட்ல ரோட பார்த்த மாதிரி தான் நம்ம ஷாப் இருக்கு. முன்னெல்லாம் சிருஷ்டி ஒளி எங்க இருக்குன்னு நீங்க தேடி அலையணும். இப்ப அலைய வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. மெயின் ரோட்ல நிறைய லேண்ட்மார்க்ஸ் நிறைஞ்ச இடத்துல நம்ம சிருஷ்டி ஒளியே ஒரு லேண்ட்மார்க்கா மாறி இருக்கிற அளவுக்கு உங்களோட ஆதரவு இருக்கு. ஸோ நம்ம சிருஷ்டி ஒளி எங்க இருக்குன்னா ஜாக்கி ஷோரூம் பக்கத்துல SBI பேங்க் கீழே அதே பில்டிங்ல தான் பாத்தீங்கன்னா F7 ஜிம் இருக்குங்க. மேல பாத்தீங்கன்னா எங்க இருந்து பார்த்தாலும் அந்த ஜிம் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளோட ஷாப் டைமிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா காலையில 10:30 மணில இருந்து நைட் 8:30 மணி வரையும் இருக்கு. வாரத்துல செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும் விடுமுறை உண்டு. வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளியில பக்தி ஸ்ரத்தையோட முழு நம்பிக்கையோட நீங்க ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணா கூட உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை பார்க்க முடியும். எதனாலனா இறைவனை கண்ணால பார்க்க முடியாது, உணர முடியும். இது சத்தியமான உண்மை. அதாவது நம்மளோட பிராணன், நம்மளோட உயிர் எந்த இடத்துல இருக்குன்னு யாராலையும் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்ல முடியாது. அது எப்ப வெளியில போகும், ஒரு குழந்தை பிறக்கிறதும் சரி, ஒரு மனிதன் இறக்குறதும் சரி, எக்ஸாக்டா சொல்ல முடியாது. அதே போல சிருஷ்டி ஒளியில வந்து நீங்க முழு நம்பிக்கையோட பக்தி ஸ்ரத்தையோட ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி அதை நீங்க பயன்படுத்திட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருக்குன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் தைரியமாவே சொல்றேன். எதனாலனா பயனடைஞ்ச கஸ்டமர் எக்கச்சக்க பேரு. வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்டத்துக்கும் சரி சிருஷ்டி ஒளியில வந்து தீர்வடைஞ்ச எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அதுல நீங்க ஒன் ஆஃப் தி மெம்பர் ஆகணும். நீங்களும் இந்த சிருஷ்டி ஒளி ஃபேமிலி மெம்பர் ஆகணும்னா நீங்க இந்த காணொலி பாக்குறது மட்டும் இருக்க கூடாதுங்க. நேர்ல வந்து பொருளை பர்ச்சேஸ் பண்ணுங்க. இல்லையா ஆன்லைன்ல கீழே கொடுக்குற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி உங்க கஷ்டத்தை சொன்னீங்கன்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட பொருளை கொடுக்குறோம். நீங்க எந்த பொருளா இருந்தாலும் சரி நம்பிக்கை முதல் வேணும். ஸோ இந்த இடத்துல குருமார்கள் வழிகாட்டுதல்ல நாங்க வந்து பாத்தீங்கன்னா மணி மந்திர ஔஷதம், அதாவது அழிஷ்ட கற்கள், ராசி கற்கள் இந்த வச்சு ஒரு தீர்வு கொடுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லும் போது எந்திரங்கள்ல நிறைய தீர்வுகளை கொடுத்துட்டு இருக்கோம். அத்திமர பீடம் வந்து நம்ம சிருஷ்டி ஒளியோட ரொம்ப ஃபேமஸான அத்தி பீடம்ன்றது சிருஷ்டி ஒளியில இருந்து நிறைய போகுது. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஔஷதம் என்னக்கூடிய மூலிகை வந்து நம்ம முன்னோர்கள் சமையலறையில இருந்து எல்லா இடத்துலையும் பயன்படுத்தி இருக்காங்க. சித்தர்கள் மொழியில எல்லாமே முறையா ஒரு சிலை எடுத்தா கூட அந்த சிலைக்குரிய அந்த விக்கிரகத்துக்குரிய மந்திரத்தையும் அதோட தன்மையும் உணர்ந்து அதை குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் அதை பூஜையில வச்சு நல்லா கிளென்ஸ் பண்ணி மந்திர ஒரு கொடுத்து வாங்க தானே போறீங்க. அது அதோட போக போகுது அப்படின்னு நினைக்கல. நீங்க இந்த சிருஷ்டி ஒளியில ஒரு குடும்பத்தினர். சோ இப்போ நான் என் குடும்பத்துக்கு எப்படி பார்த்து ஒண்ணு செய்வனோ அதே போலதான் கஸ்டமர் தான் எங்களுக்கு தெய்வம். வரக்கூடிய கஸ்டமர் நல்லா இருந்தாதான் அவங்க பல பேருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. பணம்ன்றது ரெண்டாவதுங்க. அது வந்து இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வந்து கடவுள் இடத்துலையும் பெத்த தாய் இடத்துலையும் தான் நம்ம வைக்கிறோம். இதுதான் சத்தியமான உண்மை. அதுக்கு அடுத்தது நீங்க சிருஷ்டி ஒளியை முழுமையா நம்பலாம். நம்பிக்கையோட இந்த இடத்துல ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒவ்வொரு பொருளுமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பொருளா தான் நாங்க தேர்ந்தெடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பொருளை மட்டும் தான் நாங்க பர்ச்சேஸ் பண்ணி அதை தான் நாங்க வந்து உரு கொடுத்து உங்களுக்கு திருப்பி கொடுக்குறோம். ஸோ இதுல நீங்க முழு நம்பிக்கையோட வாங்கினா நல்ல மாற்றத்தை பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா செய்வினையோட மோசமானது கண் திஷ்டி. சில பேருக்கு இந்த திஷ்டி தோஷம் வந்துட்டு அவங்களாவே இருக்க மாட்டாங்க. பாம்பு சீர்ற மாதிரி சிறுக்குன்னு சீருவாங்க, கோவப்படுவாங்க. இவன் இப்படி இந்த கிடையாது, இவன் இப்படி பண்ண மாட்டானே அப்படின்னு நீங்க சொல்ற ஆட்கள் பார்த்திருப்பீங்க. இவங்க இப்படி இந்த அம்மா இப்படி பண்ண மாட்டாளே, இந்த பொண்ணு இப்படி பண்ண மாட்டாளே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட கோபம் அதிகமாயிடும். அந்த திஷ்டினால அந்த கோபம் வந்து அவ்வளவு ஒரு ஆக்ரோஷமான ஒரு கோபம் இருக்கும். சின்ன விஷயமா இருக்கும். எப்படி சொல்றது, ஒரு குழந்தை தண்ணியை திறந்து விடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு போய் டம்னு அடிக்கிறதும் கோவப்படுறதும் அந்த வீட்டுல பெரிய கலவரமாக்குறதும் ஒரு சின்ன வார்த்தையை விட்டுருப்பாங்க, அதுக்கு போய் பெரிய இதுவா அந்த இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அப்பேற்பட்ட அந்த திஷ்டி தோஷத்தை எப்படி எடுக்கிறது? இப்போ திஷ்டி வந்துச்சான்னு தெரியல, திஷ்டி போச்சுனாலும் தெரியல. நம்ம என்ன பண்றோம், தேங்காய் சுத்தி போடுறோம், எலுமிச்சை பழம் சுத்தி போடுறோம், பூசணிக்காய் சுத்தி போடுறோம். அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போச்சுன்னு சாட்டிஸ்பாக்சன். ஆனா இந்த திஷ்டி தோஷத்துல நிறைய வகைகள் உண்டு. சில பேர்கிட்ட பேசினா தலை வலிக்கும், சில பேர்கிட்ட பேசினா உடம்பு வலிக்கும், சில பேர்கிட்ட ஏன்டா பேசணும்னு வெறுப்பா இருக்கும். அவன் போனா போதுன்னு நம்ம போய் படுத்துப்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ், ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் இருக்கு. சில பேர் பாசிட்டிவிட்டி மட்டும் தான் கொடுப்பாங்க, நெகட்டிவ் என்னைக்குமே அவங்க கொடுக்க மாட்டாங்க, நெகட்டிவ் அப்சர்வ் பண்ணிப்பாங்க. சில பேர் நெகட்டிவ் மட்டும் தான் கொடுப்பாங்க, பாசிட்டிவ் அப்சர்வ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம வாழ்க்கையில கண்ணுக்கு தெரிந்து ஊர்வன ஒரு உயிரினம் எதுன்னு கேட்டீங்கன்னா நாகம்.
இந்த நாகம் வந்து ராகு, கேது, மாந்தி இந்த மாதிரி அஷ்ட நாகங்களும் உண்டு. இல்ல மெயினா நமக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 2 நாகங்கள் பின்னின மாதிரி மூலாதாரத்துல இருக்கு. அதுக்கு சூட்சுமம் சொல்லுவாங்க. நம்ம மூச்சு விடுறோம் இல்லைங்களா, அதுதான் அதை தூண்டக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்ம உடல்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பலமா இருக்கோ, எந்த அளவுக்கு அதுல வந்து சக்தி ஓட்டங்கள் இருக்கோ, எந்த அளவுக்கு அதுல பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கோ, அதை வச்சுதான் நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஸோ அதுக்கு நாகம் வந்து முக்கிய பங்கு வகிக்கும். ஸோ அந்த நாகத்தை வந்து நம்ம பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தெய்வ விக்கிரகத்திலையும் நம்ம பார்க்க முடியும். நாகத்தை ஒதுக்காம எல்லா இதுலயுமே வந்து இது பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த நாகம் பாருங்க, கட்டு மந்திரத்தை சொல்லி கட்டியிருக்காங்க. அதாவது திஷ்டி தோஷத்துல அவங்க பாதிக்க இந்த நாகம் வந்து இதுவா இருந்துச்சுன்னா அதை கட்டிடுவாங்க. இதை சுத்தி பாருங்க ஈவல் ஐ சொல்லுவாங்க. அதாவது கொள்ளி கண்ணுன்னு சொல்லுவாங்க. கண்ணு வந்து பாத்தீங்கன்னா கொள்ளி கண், இது கண்ணுக்கு வந்து இது பண்ணலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த கண் வந்து ரொம்ப மோசமானதுங்க. எதனாலன்னா வயிறு எரிஞ்சு சொல்றேன் அப்படின்னு சொன்னா வாய் வழியா ஒன்றும் அதுவா போல, கண்ணு தான் பாதிக்குது. ஸோ அந்த 9 கிரகத்துக்காக 9 அந்த ஈவல் ஐ ஸ்டோனும் ஒரு சென்டர்ல நாகம். இந்த நாகம் இது வந்து பாத்தீங்கன்னா நாகம் சுழண்டு கீழே இருக்கும். அதாவது மேலதான் தலை இருக்கும். இதனால நம்ம தலை தான் ரொம்ப முக்கியமானது. கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த நாகத்துக்குரிய சர்வ கட்டு யந்திரம். இது வந்து பாத்தீங்கன்னா சர்வத்தை கட்டுனதுனால சர்வ கட்டு யந்திரம் இருக்கு. இது வந்து யாருக்குமே தெரியாது. இதை வந்து நீங்க வந்து முறையா பூஜை பண்றதுக்கு நாங்க சொல்றோம். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி தான். ஜஸ்ட் 500 rupees தான் வருது. ஸோ ஒரு 500 ரூபாய் மூலியமா வீட்டில் இருக்கிற மொத்த பேரோட திஷ்டி தோஷத்தையும் ஒரு குறிப்பிட்ட நாள்ல நம்ம எல்லாரோட வீட்டில் இருக்கிற எல்லாரோட திஷ்டி தோஷத்தையும் எடுக்க முடியும். ஸோ இந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான பொருள். ஏன்னா நிறைய பேர் வந்து சார் நீங்க ரேட் சொல்ல மாட்டீங்க, எனக்கு ரேட் சொன்னா ஈஸியா இருக்கும் நீங்க. ஸோ இனி வருங்காலங்களில் உங்களுக்காக சில பொருட்களை நான் ரேட் சொல்லுவேன். சில பொருள் நேரில் வந்தால் நீங்க ரேட் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ சில பொருட்கள் கம்மி பட்ஜெட்ல இருக்கிறது உங்களால் அஃபோர்டபுள் பிரைஸ்ல வாங்க முடியாது, நான் கண்டிப்பா ரேட் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஏன்னா அது முக்கியமான பொருள், வாங்கி ஆகணும்னு கூடிய பொருள். ஸோ இந்த பொருள் உங்களோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. நீங்க ஜஸ்ட் வச்சா போதும். இதுக்கு எப்படி பண்ணணும்ன்றதை நீங்க நேரில் வரும்பொழுது இல்ல போன்ல கான்டாக்ட் பண்ணி கேட்கும்பொழுது உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஏன்னா நான் இப்ப சொன்னேன்னா அது ரொம்ப நேரம் போகும். ஸோ இந்த பொருள் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய திஷ்டி தோஷத்தை முழுமையா எடுக்கக்கூடியது. நவகிரகத்தினால இந்த திஷ்டி தோஷத்தினால நவகிரக பாதிப்பு பட்டிருந்தாலும், எப்படி நவகிரக பாதிப்புனா, இப்ப எனக்கு வந்து சுக்கிர தசைங்க, நான் ஓஹோன்னு இருப்பேன்னு சொன்னாங்க, ஆனா நான் அப்படி இல்லைங்க அப்படின்னா அது திஷ்டி தோஷத்துல பாதிப்பு இருந்ததுன்னா அந்த சுக்கிர தசை வேலை செய்யாது. எனக்கு புதன் தசைங்க, எனக்கு செல்வம் செல்வாக்கு வரும்னு சொன்னாங்க, ஆனா வந்து திஷ்டி தோஷம் இருந்தா அது வேலை செய்யும். அதனாலதான் 9 கிரகத்திலோட இருக்கக்கூடிய அந்த திஷ்டி தோஷங்கள் இருந்தா அதை நிவர்த்தி பண்றதுக்கும் அதுக்கு பிரதானமா இந்த நாகம் தான் இது காரணகர்த்தானா அந்த நாகத்தை டீஆக்டிவ் பண்ணி அதை கட்டுல கொண்டு வரதுக்கும் இது பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பொருள் ரொம்ப ரொம்ப அற்புதமான பொருள். இந்த பொருள் ஒவ்வொரு வீட்லையும் இருக்கக்கூடிய ஒரு பொருள். கம்மி பட்ஜெட் மறுபடியும் சொல்ற 500 rupees தான். ஸோ இந்த பொருளை வாங்கி உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட திஷ்டி தோஷத்தை எடுத்து வாழ்க்கையை வளமாக்குங்க, நலமாக்குங்க. வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் தரேன், கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்குங்க. நன்றி, வணக்கம்.